அவர் கொள்கை 1000 இருக்கட்டும், அவர் கொடி என்ன இது இருக்கட்டும், 1000 இருந்தாலும் அவன் என் தம்பி. நான் எப்பவும் ஆதரிப்பேன். அவன் என்னை எதிர்த்தே வேலை செஞ்சாலும் ஆதரிப்பேன். அது ஒரு பிரச்சனை கிடையாது. லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே சண்டை. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ராத்திரி ஒரு பேச்சு, விடிந்தால் இன்னொரு பேச்சு என விஜய் பற்றிய நிலைப்பாட்டில் மட்டும் சீமானுக்கு அடிக்கடி மூட் ஸ்விங் வந்து விடுமா என்பதுதான் சீமானின் இந்த உரையை கேட்பவர்களின் சாட்சாத் மைண்ட் வாய்ஸ் ஆக இருக்கும். காலையில ஒண்ணு பேசுவான், மதியம் ஒண்ணு பேசுவான், ராத்திரி ஒண்ணு பேசுவான். காலையில அப்படி ஒண்ணு பேசுறீங்க, மதியம் எப்படி ஒண்ணு பேசுறீங்க கேட்க. இந்த இடத்த அது என் தம்பி தான் முடிவு பண்ணும். 1000 இருந்தாலும் அவன் என் தம்பி. நாங்க 2 பேரும் என்ன பகையா? அண்ணன் தம்பி தான் நாங்க 2 பேரும். இப்படி தம்பி தம்பி என வாய் நிறைய அளவளாவி விட்டு விஜயின் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு என்ன நினைத்தாரோ, ஒண்ணு அந்த பக்கம் நில்லு, இல்லன்னா இந்த பக்கம் நில்லு, நடுவுல நின்னா லாரி மோதி செத்து விடுவாய் என விஜயை மிக மோசமாக தாக்கி பேசினார். விஜய் அறிவித்த திராவிட கொள்கைக்கும் தனது தமிழ் தேசிய கொள்கைக்கும் ஒத்துவராது என்ற நிலைப்பாட்டில் விஜயை விமர்சி